மனிதனின் அளவின்படி அல்ல, அவர் அவரின் அளவின்படி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 2லிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணனானவர்களை சபையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எல்லாரும் இருக்கிற இடங்களில நம்மளுடன் கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடான காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பேச சித்தமா இருக்கிறாரோ அதை ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய நேரடியான அந்த மெல்லிய சத்தத்தையும் இன்றைக்கு நாங்கள் காலையிலே சங்கீதத்தை வாசித்தோம். கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது என்பதை குறித்து நாங்கள் ஒவ்வொரு லைனாக பார்த்தோம். பெண்வான்களை ஈனுபடி செய்யும், அக்குனி ஜுவாலைகளை பிளக்கும், அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்றெல்லாம் நாம் வாசித்தோம். உண்மைதான். ஆனாலும் இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள சத்தம், ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களோடு இடைபடும்படியாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஐயா என்று நாம் கேட்கும் பொழுது, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாஞ்சையை ஆவலை அவர் அறிந்தது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று வாக்கு மாறாது இருக்கிறதான எங்களெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த கால வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த கால வேளையிலும் கூட கர்த்தாவே உங்களுடைய நேரடியான ஆண்டவரே பிரசன்னத்திலே கர்த்தாவே நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். ஆவியானுடைய அந்த மெல்லிய சத்தத்தையும் வல்லமுள்ள சத்தத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் எந்த ஊனையும் சரி செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோர்ந்து இருக்கிற எல்லா உள்ளங்களையும் நீங்க திடப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். யாராருக்கு என்னென்ன வார்த்தைகளை நீங்க அனுப்பி தரீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஆண்டவரே we are believing the word of God. நாங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், வார்த்தையை நம்பி இருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இது அனைவருக்குமே நன்கு பரிச்சயமான அல்ல நம்ம அனைவருக்குமே நன்கு தெரிந்த ஒரு வசனமாய் இருக்கிறது. எல்லாரும் அடிக்கடி நாம் சொல்லுகிறோம், கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்கல கதவுகளை உடைத்து இந்த கால வேளையில நம்முடைய எல்லா காரியங்களும் தடைப்பட்டிருக்கிறதான வெண்கல கதவுகள் போல் இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இந்த காலவேளையிலே நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லுகிறவங்க மாத்திர ஒரு அலையில சொல்லுமா, நம்முடைய இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வெண்கல கதவுகளை உடைக்கிறது மாத்திரமல்ல, இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் ஊழியத்திற்கும் நான் செய்கிறதான கையிட்ட செய்கிறதான எல்லா வேலைகளிலும் என்னை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். என் சந்ததியாய் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்படி நாம் சொல்லுகிறோமோ அதை தேவன் கவனித்து பார்க்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், இங்க ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுக்கிறது எப்படின்னா, நாம் அதனால் தான் சொல்றோம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே வருகிறோம். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களில அவர்கள் எல்லாம் விசுவாசத்திலே வல்லமையாய் இருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தில் தகப்பனாய் இருந்த ஆபிரகாம் வழியில வந்ததான சந்ததிகளாய் இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் இஸ்ரவேல் நாட்டிலே பிறக்காமல் இருக்கலாம், இஸ்ரவேலிலே வாழாமல் இருக்கலாம், அல்லது யூதா கோத்திரத்திலே பிறக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் ராஜாதி ராஜா யூதாவின் ராஜ சிங்கம் எங்களுக்காக அடிக்கப்பட்டது நிமித்தமாக, எங்களுக்காக ரத்தம் சிந்தது நிமித்தமாக
காணியாட்சிக்கு புறமாய் இருந்ததான நம்மை அவர் அவரிடத்திலே வரும்படிக்கு, அவருடைய கிருபாசனத்திலே கிட்டி சேரும்படிக்கு உங்களையும் என்னையும் இந்த கால வேளையிலே அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த கால வேளையிலே இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். எத்தனை பேர் நாம் அதை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மாறாத காருண்யம், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நிமித்தமாக தான் இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக விசுவாசிகளாய் இந்த இடத்திலே பதறாத காரியங்களை செய்பவர்களாய், பதறுகிறவர்கள் அவிசுவாசிகள், விசுவாசியோ பதறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகினாலே நீங்களும் நானும் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தோம். யூ ஹாவ் டு லிசன் திஸ் வேர்ட். பிரியமான சகோதரர்களே, ஊழியக்காரர்களே, இந்த இடத்துல சற்று கவனியுங்கள். நீ என்னை அறியாதிருந்தும், அல்லேலூயா. நாம் அவரை அறியல, நாம் அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அவர் என்னை தேடி வந்தார், என் குடும்பத்தை தேடி வந்தார், எனக்கு அவர் ஊழியத்தை தந்தார். இது என்னுடையதல்ல, தேவன் எனக்கு அவர் கிருபையினாலே தந்த ஈவு. என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், ஊழியமாய் இருக்கலாம், என்னுடைய சொத்தாய் இருக்கலாம், எனக்கு தந்த ஞானமாய் இருக்கலாம், நமக்கு தந்த ஞானமாய் இருக்கலாம். அவர் நமக்கு தந்திருக்கிறதான எல்லா காரியங்களும் அவர் நமக்கு தந்ததே அல்லாமல் நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதனால்தான் நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே நாவினாலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே நாவினாலாகும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், ஆகையினால் தான் நாங்கள் தீங்கை காணாதிருப்போம். இஸ்ரவேலின் தேவன் நம் நடுவில் இருக்கிறார், ஆகையினாலே நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று யோவேல்ல வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, அது மாத்திரமல்ல, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று இந்த கால வேளையிலே கர்த்தர் மிகவும் தெள்ள தெளிவாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, வெண்கல கதவுகளை உடைத்து நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பூட்டப்பட்டிருக்கிறதான கதவுகள் இருந்தாலும், ஆமென், எப்பேற்பட்ட, நன்றாக கவனிங்க பிளீஸ், எப்பேற்பட்ட கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில இனி நடக்காது, இது பூட்டப்பட்டு விட்டது, இது பூட்டப்பட்டிருக்கிற கதவு, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று யாரெல்லாம் நம்முடைய மனதிலே இந்த காலை வேளையிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி இருப்பு தாழ்பால்களை அவர் முறிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், வேதத்திலே வாசிக்கிறோம், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே நீ என்னை மறுதலியாமல் இருந்தபடியினால், அல்லேலூயா. ஓ ராபா ஷிக்கராதல ரூரியா பதல ரபா, ஓ ராபா பாபா பாபா ரிக்கராபா ஷபலயந்தரலதரபா. நமக்கு இருக்கிற பெரிய விசுவாசத்தினால் அல்ல, நமக்கு இருக்கிறதான பெரிய பலத்தினால் அல்ல, நமக்கு இருக்கிறதான பின்புலங்களினால் அல்ல, நமக்கு இருக்கிறதான சொத்து பத்தினால் அல்ல, உனக்கு இருக்கிறதான கொஞ்ச பலத்திலே, அதனால நீ என்னை மறுதலியாமல் இருக்கிறபடினாலே. எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? என் தேவன் கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள், நான் அவருடைய ஊழியக்காரன், நான் அவருடைய ஊழியக்காரி என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு இருக்கிறதான கொஞ்ச பலத்திலே உனக்கு அநேக பலவீனங்கள் உண்டு உண்மைதான், உனக்கு அநேக பண கஷ்டங்கள் உண்டு உண்மைதான், அநேக குடும்பத்தில நெருக்கடி இருக்கிறது உண்மைதான், பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கலாம், பொருளாதாரத்தின் நிமித்தமாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம், தேவன் நமக்கு தந்த ஊழியத்தின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்திலே, சபையிலே, சங்கத்திலே ஒருவேளை நமக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனாலும் உனக்கு இருக்கிறதான கொஞ்ச பலத்திலே நீங்களும் நானும் அவரை மறுதலியாமல் இருக்கிறபடியினால்தான் நீங்களும் நானும் இதோ உனக்கு நீ என்ன மறுதலிக்காம இருக்கிறபடினால உனக்கு ஏதோ கொஞ்சம் பெரிய பலம் இல்ல, அந்த கொஞ்ச பலத்துல நீங்களும் நானும் அவரை மறுதலியாமல் இருக்கிறபடியினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைக்கிறது மாத்திரமல்ல மகளே, இருப்பு தாழ்பால்களை உரிக்கிறது மாத்திரமல்ல, உடைக்கிறது மாத்திரமல்ல, அதாவது உனக்கு முன்பாக எல்லா பூட்டப்பட்டிருக்கிறதான கதவுகளையும்
திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு கால வேளையிலே எல்லா பூட்டப்பட்டிருக்க கதவுகளையும் இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவராலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? சத்ருவாய் இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவா இருந்தாலும் சரி, நமக்கு அவர்கள் எத்தனை துன்பங்கள் தருகிறா இருந்தாலும் சரி, they could not able to shut the door which God has opened. Hallelujah. கர்த்தர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறதான காரியங்களை, கர்த்தர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதான தேவன் நமக்காக நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஏனென்றால் தேவன் திறந்ததை மனிதன் மூட முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறோம் எல்லாம் ஒரு மனப்பாடா நம்ம வருமானமாய் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த காலை வேளையில நீங்களும் நானும் விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சமாதான குலைச்சல் இருக்கலாம், சந்தேகம் என்றதான போர்வையிலே அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பயம் அற்று போனவர்களாய், தேவனுடைய பரிசுத்தம் இல்லாத காரியங்களிலே நடக்கிறவர்களாய், தேவனுடைய ஆவியை இழந்தவர்களாய் ஆகினால் தான் நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அல்ல. பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் பலவீனன் தான், நான் சுகவீனன் தான், எனக்கு ஒன்று பின்புலங்கள் இல்ல, பெரிய பொருளோ பெரிய படையோ எனக்கு இல்ல. உலக பிரகாரமா வாழ்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. தேவனை தேடுகிறவர்களா இருக்கிற எனக்கு ஏன் இப்படி என்று கேள்விகளை நீங்கள் கேட்பீர்களானால் இந்த கால வேளையிலே தேவன் உங்களை என்னை பார்த்துதான் சொல்லுகிறார், மகனே மகளே கலங்காதே, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. இது எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயம். உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அவருடைய நாமத்தை எங்களுக்கு தரித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அவரை போல ஒரு ஒத்த நல்ல தேவன், அவருக்கு ஒப்பானவர், அவருக்கு நிகரானவர். ஆமென். இந்த பூமியிலே ஒருவரும் இல்லவே இல்லை. ஆமென். அவர்தான். ஆமென். He is the God. One who gives the promises, he will keep the promises. அதனால தான் நான் வேதத்துல வாசிக்கிறோம் அநேக இடங்களிலே, he is the promise keeper. அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் என்று நாம் இந்த கால வேளையிலே நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இதை யாருக்கு சொன்னார்? எதற்காக சொன்னார்? எந்த சூழ்நிலையிலே சொன்னார்? நன்றா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க மிகவும் ஆழமாக நீங்க கவனிக்குமாறு, மிகவும் தெளிவாக ஆவியானவர் உங்களுக்கு புரியும்படி ஆவியானவர் இந்த காரியங்களை உங்களுக்கு விளக்குவாராக. ஏதோ ஏனோக் பிரதர் விளக்குனா உங்களுக்கு சரியா புரியாது, ஆனால் ஆவியானவர் விளக்கினால் அதை சரிவர விளக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறவன். ஆகையினாலே இந்த கால வேளையில நான் வேதத்துல வாசிக்கிறோம், இது யாருக்காக சொன்னார், எதற்காக சொன்னார்? முதலாம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது. சோ இந்த கோரேஸ் யார்? who is the கோரேஸ்? who is the சைரஸ்? யார் இந்த கோரேஸ்? புறஜாதியா? ஆமென். இவர் யாருங்க? எல்லாரும் சொல்லுவோமா, இவர் யார்? புறஜாதி, நம்மளை போன்ற. இஸ்ரவேல் நாட்டுல அவர் பிறக்கல, இஸ்ரவேலுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல. யூதா கோத்திரத்துல பிறக்க 12 கோத்திரத்திலுமே அவர் பிறக்கல. அப்ப இவர் யார்? எதற்காக சொன்னார்? எப்பொழுது சொல்லப்பட்டது? பிரியமான தேவ ஜனங்களே, இவர் பிறப்பதற்கு ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு விட்டாயிற்று. அல்லேலூயா. இது யார் எழுதுகிறார்? வாசிக்கிறோம். இது இவர் பிறப்பதற்கு முன்பாக, நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே. ஆகினால்தான் ஒரு இடத்துல சொல்றார் ஆண்டவர், உலகம் தோற்றுவதற்கு முன்பே நான் என்ன பண்ணேன்? அல்லேலூயா. என்னங்க சொல்லுங்களேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற நல்ல தேவன்.
உன் தாயின் கருவறையிலே உன்னுடைய எலும்புகள் உருவாத்துக்கொண்டே நான் என்ன பண்ணேன், என் கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லுகிறார். ஆமென். எத்தனை நல்ல தேவன். ஆகினால் தான் சொல்றாரு, எந்த தாயும் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டாங்க. அதுதான் உலகத்தினுடைய நீதி. ஒரு வேளை தாய் தன் பாலகனை மறந்தாலும் ஓ ராபாபா ரிக்கரபா ஷபலியாந்தரபா, இந்த கால வேளையில உங்களுடைய தாய் உங்களை மறந்து இருக்கலாம், உங்களுடைய தகப்பன் உங்களை விட்டு பிரிந்து இருக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் பிரிந்திருக்கலாம், சகோதரர்கள் உங்களை உதறி தள்ளி இருக்கலாம், சகோதரிகள் உங்களை உதறி தள்ளி இருக்கலாம், உடன் பிறந்த உற்றார் உறவினர் இடத்தின பந்துகள் நண்பர்கள் எல்லாரும் விட்டு உங்களை விலகி இருக்கலாம். ஆனால் என் தேவாதி தேவன் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை அறிந்தவராய் தெரிந்தவராய் உங்களுக்கு பேர் சொல்லி உங்களை அழைத்தவராய், ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகத்துல நீங்கள் நான் பிறந்த வாட்டிதான் அப்பா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, பேர் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? எல்லாருக்கும் பேர் எப்படி வச்சிருப்பாங்க? பிறந்த உடனே பேர் வச்சிருப்பாங்க, இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு சயின்டிபிக்கா நிறைய ஸ்கேன்லாம் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா முன்னாடி பிறந்த பிறகுதான் பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ நம்ம என்ன குழந்தைக்கோ நம்ம என்ன பண்றோம், பெயர் வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, ஆமென், எவ்வளவு நல்ல தேவனுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு உள்ள இருக்கிறதான ஆவியான நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். ஆண்டவருடைய அந்த சந்தோஷம், அதனால்தான் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகினால இந்த வார்த்தைகளை கவனிக்கிற நீங்களும் நானும் பிரியமான தேவஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் பட்சிக்கிற அக்னி என்றெல்லாம் வாசிக்கிறோம். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று நாம் காலை வேளையில வாசித்தோம். இதெல்லாம் உண்மை. ஆனால் அவருடைய மெல்லிய சாந்த குணம், the next side of God, அவருடைய மறுபக்கத்தை பார்க்கும் பொழுது அவர் பட்சிக்கிற அக்னி தான், அவர் பெரிய வல்லமையுள்ள தேவன் தான், இதெல்லாம். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அல்லேலூயா. அவர் குழந்தையை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, ஒரு சகோதரனை போல, ஆமென், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் ஒரு மலவாளனாய், நமக்காக மீண்டும் வரப்போகிற மலவாளனாய் நாம், அதாவது அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். அவரை போல சாந்த குணத்துல, அவரை போல இறக்கத குணத்துல, ஆமென். அப்படிலாம் இல்லைன்னா நம்மளாம் எப்பயோ எங்கேயோ இருந்திருப்போம். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி நானா சொல்லுவேன், ஒருவேளை ஆண்டவருடைய இறக்கெல்லாம் நம்ம குடும்பத்து மேல இல்லைன்னா, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்மெல்லாம் எப்பயோ இங்க புல்லு முளைச்சிருக்கும்னு சொல்லியிருப்பேன். அடிக்கடி நான் சொல்றது வழக்கம். வீட்டுல கூட நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய கிருபையே சுத்த கிருபையே அல்லாமல் ஒருவேளை அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மெல்லாம் மறிச்சு எப்பயோ புல்லு முளைச்சிருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அதை நாம் நினைவு கூறுவலாய் இருக்க வேண்டும். ஆமென். நாம் நிற்பது அவருடைய கிருபை, நாம் நிர்பலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று நாங்கள் வாசிக்கிறோம். பிரிமையான தேவஜனங்களே, இது யாருக்காக சொல்லப்பட்டது? புறஜாதியாய் இருந்த நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? ஒரு காலத்திலே புறஜாதிகளாய் இருந்தோம். அதைத்தான் இந்த இடத்துல நான் வேதத்திலே குறிப்பாக நான் சொல்ல வருகிறேன். புறஜாதியாய் இருந்த அந்த கோரேசை பார்த்துதான் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எஸ்ரால வாசிக்கும் போது அழகாக சொல்லப்படுகிறது. இதே 2 நாளாகவும் 36ஆம் வசனம் எதிலே இருக்கிறது? 2 நாளாகமத்துல வாசிங்க. 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 19 - 23 வரைக்கும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க சிஸ்டர். நீங்க குறிச்சு கொள்ளுங்க. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து முடிக்கிறேன். 21 நான் வாசிக்கிறேன். கர்த்தர், நான் திரும்ப சொல்லவா சிஸ்டர் ப்ளீஸ்? 2 நாளாகமம் 36 19 - 23 வரைக்கும். 2 Chronicles chapter 36 19 23. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பட்டயத்திற்கு 20 நான் வாசிக்கிறேன். பட்டயத்திற்கு தப்பி மீதியானவர்களே அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரன் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடிய மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே
கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமே தமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். பிரியமான தேவ ஜனங்களே, இது எப்ப சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது? 2 நாளாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஏறத்தாழ இவர் நாம் வேதத்துல வாசிக்கிறோம், இவர் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்ததெல்லாம் அடுத்தது 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் வருகிறார். அடுத்து 400 ஆண்டுகள், சாரி, ஆஃப்டர் 400 இயர்ஸ் அப்புறம் தான் கோரேஸ் என்கிறதான ராஜா வருகிறார். இந்த கோரேஸ் என்றதான ராஜாவுடைய பெயர் 30 இடங்களிலே வேதாகமத்திலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 30 இடங்களிலே இந்த கோரேஸ் என்றதான பெயர், கோரேஸ் என்றதான ராஜாவின் பெயர், அதாவது தேவன் அவருக்கு தந்ததான அந்த பெயர் இவர் பிறப்பதற்கு முன்னாகவே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு நாமம் தரித்தார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னை, எங்களை, என் குடும்பத்தை, என் தேசத்தை, நான் நிற்கிறதான வேலையில, என்னுடைய கணவருடைய வேலையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வேலையில, என் பிள்ளைகளுடைய காரியங்களில தேவனுடைய கரம் என்னுடைய பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ராபா பாபா ஷிகராதலதரபா ஓ ராபா பாபா பாபா ரிகமதோரோலதரா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த கால வேளையில கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களையும் என்னும் கரப்பிடித்த தேவன், அதை போலத்தான் இந்த கோரேசை தேவன் பிடித்தார். பிரியமான தேவ ஜனங்களே, எகிப்திலிருந்து அடிமைத்தனமாய் வந்ததான அதுக்கு பிறகு எல்லா காரியங்களிலும் தாவீது வந்தார், அதற்கு பிறகு காரியங்கள் மாறி போனது. சாலமோன் வந்தார், அதற்கு பிறகு எல்லாம் காரியங்கள் மாறி போய் திரும்பவும் நேபுகாத்நேச்சார், பெரிய சாம்ராஜ்யம். அல்லேலூயா. எத்தனை பெரிய சாம்ராஜ்யம் நேபுகாத்நேச்சார். அதுக்கு பிறகு மேரிய பௌத்திய சாம்ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது. பெர்சிய சாம்ராஜ்யத்தின் சரித்திர நாயகனாக, சரித்திர புருஷனாக வாழ்ந்ததான இந்த கோரேசை குறித்து பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆமென். எப்படி எழுதியிருக்கிறார்? என்னுடைய மகன், என்னுடைய தாசன். ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு படி மேலே போய் புறஜாதிகளாய் இருந்த உங்களையும் என்னையும் தான் இன்றைக்கு மேய்ப்பன் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இது சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் புறஜாதிகளாய அன்றைக்கு இருந்ததான புறஜாதியான கோரேசை தான் அலங்கம் இடிக்கப்பட்டிருப்பதையும், எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருப்பதையும், தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருப்பதையும் கட்டுவதற்காக, தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்காக, தேவனுடைய அந்த காலத்தில் இருக்கிறதான பிள்ளைகளை விடுவிப்பதற்காக, கட்டுண்டவர்களை விடுவிப்பதற்காக, பிசாசின் கட்டுகளிலே, பாவத்திலே கட்டுகளில் நிற்கிறதான பிள்ளைகளை விடுவிப்பதற்காக கோரேசை தேவன் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு பெயர் வைத்த தேவன் என் தேவாதி தேவனே தவிர வேறொருவரும் இல்லை. ஆமென். இது மாத்திரமல்ல பிரியமான தேவ ஜனங்களே, எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமாக இப்படி எழுதப்பட்டிருக்குது. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. ஆனா நேரமின்மையின் காரணமாக எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. இது நம்ம எங்க வாசிச்சோம்? 2 நாளாகமத்துல வாசிச்சோம். இப்ப எங்க வாசிக்கிறோம்? எஸ்ரால வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. இப்ப இதே எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே. அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு ஏதாவது மாற்றம் உண்டா சிஸ்டர் அண்ட் பிரதர்? அந்த வசனத்துக்கும் 2 நாளாகமத்தில் சொன்ன வசனத்துக்கும் எஸ்ராவில் இருக்கிற வசனத்துக்கு ஏதாவது ஒரு அடி மாறி இருக்கா பாருங்க. மாறி இருக்கா? மாறி இல்லையா?
ஏன் மாறல? ஏன் மாறல? அதை யோசிக்கணும்ல. தேவன் சொன்னது மாறி போகவே மாறி போகாது. அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில நமக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் இருப்பு தாழ்பாளைகளை மிதிப்பார் என்று சொன்னால், அந்த வார்த்தை நம்முடைய தலைமுறை தலைமுறையும் அது தங்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதேவன். அல்லேலூயா. அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். He is the God of El Shaddai. He is unchangeable God. அல்லேலூயா. அவர் மாறாதவர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல் என்ற என்னுடைய நாமம் என்ன என்று பார்வோன் கேட்ட. ஆண்டவர் இப்ப மோசே பயந்துட்டு கேட்கிறாரு, ஆண்டவரே நானே அங்க கொலை பண்ணிட்டு ஓடியாந்துருக்கிறேன், 40 வருஷம் ஆச்சு, நான் திரும்ப போய் யார் என்ன அனுப்புனான்னு கேட்ட நான் என்ன ஆண்டவரே பதில் சொல்றது? எனக்கே நான் மந்தனாயத்துக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ போ. யார் ஒன்னு அனுப்புனா? I am that I am one who sent you அப்படின்னு சொன்னாரு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லு. அப்புறம் அது மற்ற காரியங்களெல்லாம் பார்த்து கொள்ளலாம். இந்த கால வேளையில தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயித்துக் கொள்வேன் என்று தைரியமாய் சொல்லுவோமா? எத்தனை பேரை நாம் அதை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்ட அதே வார்த்தையை தான் இங்க சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியை அவன் மேல் ஏவினதனாலே அவன் பரலோகத்தின் கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரு. யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, அதே வசனத்தை தான் இந்த இடத்துல சொல்றாரு. பிரியமான தேவ ஜனங்கள், நாம நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் Proverbs 21:1, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அல்லேலூயா. நம்ம ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ராஜாதி ராஜா, ஆமென், இந்த உலகத்தை படைத்த உருவாக்கின இன்றைக்கும் உருமாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், எல்லாம் உண்மைதான். ஆனா கடைசியில மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க என்று சொல்லி மரணத்தை விழுங்கினவராய், சாவாமை உள்ளவராய், இன்றைக்கும் உங்களுக்காக, எனக்காக, நம்ம அனைவருக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக பிதாவின் சிங்காசனத்திலே வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறது மாத்திரமல்ல, அவர் பரிந்து பேசுகிறவராய், வழக்காடுகிறதை கொண்டிருக்கிறோம். எத்தனை பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆகையினால் தான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்களா, எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் சொல்றதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த கோரேச குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 73:23 வாசிக்கும் போது, ஆனாலும் நான் எப்பொழுதும் மூடி இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். ஆமென். நம்முடைய வலதுகையை பிடித்து என்ன பண்றாரா? நம்ம தாங்குகிறார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் யார் எனக்கு உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் மிகவும் அழகாக எழுதுகிறார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை தாங்கி தூக்கி விடுகிற தேவன். மரணத்தின் வாசலிலிருந்து நம்மை எத்தனையோ முறை தூக்கி எடுத்திருக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 42:6 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 42:6, நீர் குருடரை கண்களை திறக்கும், கட்டுண்டரை காவலிருந்து இருளில் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலிருந்து விடுவிக்கும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறார். இந்த கால வேளையில என்னை கர்த்தர் ஜாதிகளுக்கு ஒளியாய், என் பிள்ளைகளை ஜாதிகளுக்கு ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், வைக்க போகிறார் என்று விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஒரு அல்லையா சொல்லுமா? சொன்னது புரிஞ்சுங்க. அல்லேலூயா. எல்லா இருளிலும் மாந்தர்கள் தேவன் எனக்குள் இருக்கிறதான ஒளியை நான் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியும் நான் செய்கிறதான ஊழியத்துல விசுவாசிகளும் எனக்குள் இருக்கிறதான ஒளி, தேவனுக்கிடத்திலிருந்து நான் பெற்றதான ஒளியை மற்றவர்களுக்கு கடத்துகிற டிரான்ஸ்ஃபார்மராக நீங்களும் நானும், we need to see the transformation the world. நீங்களும் தேசத்திலே ஒரு மறுரூபத்தை காண வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அலையா சொல்லுமா இருக்கிறீங்களா? என் தேசத்திலே
நான் வாழ்ந்த தேசத்திலே, நான் குடியிருக்கிற தேசத்திலே, நான் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கிறவர்களாக, என் பிள்ளைகள் ஒளியை பிரகாசிக்கிறவர்களாக, எந்த ஒளியை? தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை விளம்புகிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அதைத்தான் சொல்லிட்டு சொல்றாரு, பூர்வத்தில் தெரிவிக்கப்பட்டவைகளை இதோ நிறைவேற்றினால் ஒழிய புதியவைகளை நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவைகள் தோன்றுவதற்கு முன்னே, இந்த கால வேளையில ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நமக்கு தோணாம இருக்கலாம், இந்த காரியங்களை நாங்க பார்க்காம இருக்கலாம், அற்புதங்கள் இதுவரைக்கும் நாங்க பார்க்காமல இருக்கலாம், நிறைய அற்புதங்களை பார்த்திருக்கலாம், நாம் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் இன்னும் நமக்கு நடக்காம இருக்கலாம். கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாரு, மகனே மகளே, நான் அவைகளை தோன்றாதுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளை தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். நீங்களும் நானும் எந்த காரியங்கள் தோன்றவில்லையோ அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட எரிகோ கொட்டியும் அது தகர்ந்து போகும். நமக்காக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், நம்முடைய இணைப்பாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆவியானவர் நடத்துவார். பிரியமான தேவஜனங்களே, நாம் புறஜாதியாய் இருந்தோம், ஆனால் நம்மைத்தான் ஆண்டவர் ஒரு படி மேலே போய் கோரேசை பார்த்து என்ன சொல்றாரு? கோரேசு நான் அபிஷேகம் பண்ணின என்னுடைய மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்ப சொல்றாருன்னா, அதே நீங்க 44ஆம் அதிகாரம் 27 ஏசாயா 44 27 28 நான் வாசிக்கிறேன். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே புறஜாதிகளாய் இருந்த புறஜாதிகளாய் இப்ப நாம் இல்ல, இருந்த உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் என்னன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். நாம் சொல்லுகிறதை ஆம் என்றும் ஆம் என்றும் கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? மகனே மகளே, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னுடைய மெய்ப்பன், என்னுடைய மந்தைகளை மேய்க்க போகிற, என்னுடைய ஆடுகளை மேய்க்க போகிற மெய்ப்பனாய் அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை என்னுடைய அபிஷேகம் என்ன ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே? நோ, ஆண்டவர் ஆல்ரெடி காட் ஹஸ் டிக்ளேர்ட். ஆண்டவர் தெளிவாய் தெளிவாய் சொல்கிறார், நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். எல்லாம் உண்மைதான். ஒருபடி மேல போய் ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிகளின் தலைவனாய் இருந்ததான, பெர்சிய ராஜ்யத்தின் தலைவனாய் இருந்ததான அந்த கோரேசை பார்த்து ஆண்டவர் மேய்ப்பன் என்றால், ஆண்டவராலே கழுவப்பட்டு, ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் யார்? மேய்ப்பர்கள். ஆமென். மேய்ப்பர்கள். We should to need to realize the word of God. நீங்களும் நானும் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, கனிதருகிறது மாத்திரமல்ல, அதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உள்வாங்கி அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நேரம் அதிகமாய் போயிட்டதுனால நான் இதோடு முடிக்கிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, அததான் சொல்றாரு, கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த காலை வேளையில என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே கட்டப்படாமல் இருக்கிறதோ தேவன் கட்டுப்படும்படி செய்வார். ஆமென். இது மாத்திரமல்ல, காரியங்கள் இன்னும் அஸ்திபாரமே போடல அப்படின்னா நீங்கள் அஸ்திபாரம் போடப்படுவீர்கள். ஆமென். சபைகள் கட்டப்படும். இந்த ஆண்டிலே அநேக சபைகள் கட்டப்படும். நம்முடைய தேசத்துல நாம் இருக்கிற இடத்துல தேவனை பறைசாற்றாத இடங்களிலே இருளில் இருக்கிறதான மாந்தர்கள் பேரொழியை காணும்படிக்கு சபைகள் கட்டப்படும். அதற்கான தேவனுடைய கரங்கள், அததான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு இந்த இடத்துல, இதே வசனத்துல தான் சொல்றாரு, அவர்கள் எல்லாம் தங்களுடைய கைகள்ல பொண்ணு, வெள்ளி, ரத்தாம்பரம்
எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். கொடுத்து கைகளை திடம்படுத்தினார்கள். இன்றைக்கு காலை வேளையில தேவன் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை அறிந்தோம். அவர் நம் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, நமக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை ஒளிபெடுத்தல் இருக்கிறதான புதைகளை நான் உனக்கு தருவேன். எஸ், ஆண்டவர் தருவார். அது எதற்காக? ஆமென். நமக்கு பயன்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் சபைகளை கட்டுவதற்கும் நம்மால் இயன்ற காரியங்களை நாம் செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கொஞ்சத்தில் இருந்து கொஞ்சத்துல நீங்க உண்மையில இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அநேகருக்கு அதிகாரியாய் கர்த்தர் உங்களை வைப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல உங்களிடத்துல ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you all. ஆமென். ஆமென். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர். உண்மையாகவே அருமையான ஒரு